Hi friends, welcome to Vivegam V+ Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு word problem. இந்த சிச்சுவேஷனை பாருங்க. இந்த சிச்சுவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனா கன்வர்ட் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ண போறோம். ஓகே. சோ இதுதான் மெயினா அல்ஜீப்ராவோட அப்ளிகேஷன் ஃபார்மட். பிகாஸ் நம்ம x y ன்னு நிறைய வேரியபிள்ஸ் படிக்கிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணனும்னு படிக்கிறோம். அப்ப அது எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எப்படின்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷனை மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனா கன்வர்ட் பண்ணி அதில இருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம மெயினா யூஸ் பண்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பாருங்க. Two numbers are in the ratio of 5:6. Okay, two numbers. அது எந்த ரெண்டு நம்பர்னு எனக்கு தெரியாது. ஓகே, பட் ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு நம்பரும் என்ன ரேஷியோவில் இருக்குது, 5:6 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இஃப் 8 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த நம்பர்ஸ், அந்த ரெண்டு நம்பர்லேருந்தும் நம்ம என்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம், 8ங்கிற நம்பரை சப்ராக்ட் பண்ணுனா நியூ ரேஷியோ கிடைக்கும். அது என்னது, 4:5. ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும், அதுதான் கொஸ்டின். ஓகே, சரி. இப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால் நான் அதை அன்னோன் டேர்முங்கிறனால வேரியபிள்ஸாக எடுத்துக்கிறேன், எக்ஸ் அண்ட் ஒய்யா. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ லெட் த டூ நம்பர்ஸ் பி x and y. ஓகே, ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், மேத்தமேட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, டூ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 5:6. ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ நமக்கு எப்படி இருக்குது, x:y வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x:y நம்ம எப்படி எழுதலாம், x/y is equal to 5/6. ஓகே, இப்போ நான் இதிலிருந்து எக்ஸை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஒய்ங்கிறது டிவிஷனில் இருக்குது. ஸோ இது ஆப்போசிட் சைடு போகும்போது என்னவா மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 5/6 டைம்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ இன் டேர்ம் ஆஃப் ஒய்யில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன நம்ம ஃபுல்ஃபில்டாக கண்டுபிடிக்கல. ஸோ அதுக்கு நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். If 8 is subtracted from each of the numbers, என்கிட்ட ரெண்டு நம்பர் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஸோ எக்ஸில் இருந்தும் 8 சப்ராக்ட் பண்ணுறேன், ஒய்யிலிருந்தும் 8 சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு நியூ நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, x-8 அண்ட் y-8. இப்போ இதோட ரேஷியோ என்ன மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க, 4:5. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த நெக்ஸ்ட் கிவன், x-8 is to y-8 is equal to 4:5 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ நான் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 5/6 டைம்ஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த வேல்யூவை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய நியூ இன்ஃபர்மேஷனை நான் ஒரு ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இந்த என்ன பண்ணுவோம், ரேஷியோவை டிவிஷன் ஃபார்மேட்டில் மாற்றிக்கிடுவோம். ஸோ x-8 divided by y-8 is equal to 4 divided by 5. ஓகே, இதை நம்ம இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், 5 டைம்ஸ் ஆஃப் x-8 is equal to 4 டைம்ஸ் ஆஃப் y-8. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இந்த 5ஐ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா. 5 into x 5x minus 5/8 are 40 is equal to the same process-ஐ இந்த சைடும் பண்ணும். 4 into y 4y minus 4 into 8 32. ஓகே, இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக நான் எக்ஸ் அண்ட் ஒய்யை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கான்ஸ்டண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடும் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய +4y ஆப்போசிட் சைடு வரும்போது என்னவா மாறிடும், -4y. ஸோ 5x minus 4y is equal to, இப்போ இங்கே இருக்கக்கூடிய -40 ஆப்போசிட் சைடு போகும்போது +40. ஸோ -32 + 40. ஸோ -32 + 40யோட ஆன்சர் என்னது, 8. ஓகே,
ஸோ நமக்கு இப்போ புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு 5x minus 4y is equal to 8. ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிது? செகண்ட் இன்ஃபர்மேஷனை நான் அப்படியே மேத்தமேட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணேன். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக இந்த ஃபார்மேட் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணியிருக்கிறோம்? x is equal to 5/6 times of y அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ x is equal to 5/6 times of y-ஐ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5/6 times of y. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த yக்கு பதிலாக ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். minus 4y is equal to 8. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆட்டோமேட்டிக்காக ஒய்யோட வேல்யூ என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ 5 5s are 25/6y minus 4y is equal to 8. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே கீழே டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ இங்கே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × 1 6. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ 25 × 1 25y minus 6 4s are 24y is equal to 8. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் எனக்கு 25y minus 24y இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் y தான் கிடைக்கும். y/6 is equal to 8 which implies, ஸோ y is equal to என்ன பண்ணலாம்? 6 times of 8 அப்படின்னு எழுதலாம். ஸோ the value is 48. ஸோ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 48 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னது? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? எக்ஸுங்கிறது 5/6 times ஆஃப் ஒய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஒய்யோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5/6 × 48. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம்? 6th டேபிள் யூஸ் பண்ணி 6ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 1 டைம் போகும், 8 டைம்ஸ் போகும். ஸோ 5 8s are 40. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? அந்த 2 நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அந்த 2 நம்பர்ஸை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்திருந்தோம். இல்லை பாருங்கள், எக்ஸுக்கு 40 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்க்கு 48 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடாலஜினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, ஸோ த மெயின் திங் அதை நீங்கள் எப்படி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமோட பார்ப்போம். தேங்க்யூ.